எதனால பிரச்சனை ஆச்சு? என்ன பிரச்சனை தெரியாது. ஏதோ கம்யூனிட்டி பிரச்சனை ஏதோ சொல்றாங்க. நீங்க கேட்டா போதும், அவங்க கேட்டா நீங்க எதை சொல்லுங்க. நீங்க பயப்படுறீங்களா நீங்க? ஜீப் சஃபாரி டிரைவர்ஸ்க்கும் மேல வந்து கிளாஸ் பிரிட்ஜோட ஓனருக்கும் அவங்களுக்கு எல்லாமே ஏதோ சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா சரி ஓகே அந்த டீமுக்குள்ளேயே கொஞ்சம் பிரச்சனைன்றதுனால வந்து கீழே இருந்து வேன் எதுவுமே வந்து மேலே கூட்டின்னு போக மாட்டேங்குது. ஆமா தமிழ்நாடு எங்க? சென்னை. சென்னை சென்னை எவ்வளோ கொடுக்கணும்? 150 ரூபா. அங்கேருந்து சவாரி ஓகே நம்மள பையன் தானே, அப்போ பிரச்சனை இல்லை. அண்ணனுக்கு வந்து நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் இருக்கு? 1/2 கிலோமீட்டர். என்ன சாப்பிட்றீங்க? பிளாக்பெரி. பிளாக்பெரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்பெரிங்களா? எங்கே வாட்டர் ஃபால்ஸ் நாங்கள் பார்க்க போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து 3 சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இங்கே இவங்க வந்து பிந்து, பிரவிதா, ஸ்ரீஜா. கரெக்டா? ஸ்ரீஜா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டிஃபன் பாக்ஸில் வச்சு ஒளிஞ்சு சாப்பிட்டு இருக்காங்க. சரி என்னன்னு சொல்லி கேட்டோம் நாங்கள். ஸ்ட்ராபெரிங்களா? பிளாக்பெரி. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரங்கண்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீ ஷாப்ஸ், பஜ்ஜி, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து தொள்ளாயிரங்கண்டிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம அண்ணனோட கடையை விசிட் பண்ணுங்க. நம்ம வயசுல வந்து நான் என்னோட அப்பா மாதிரி இருக்கிறாரு. உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு ஹம்புலா வந்து பேசுறாரு. வரவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவா ஒரு என்கரேஜ்மெண்டா பேசி வரவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து விசாரிச்சு கொடுக்குறாரு. சூப்பரான சரியான சம்பவம் இங்க. ஸோ எப்படி இருக்கு பாருங்க தண்ணி வீடு. அங்க போலற தண்ணியோட சாரல் பார்த்தீங்கன்னா இங்க அடிக்கிறது. வந்து கிறிஸ்டியன், முஸ்லீம், இந்து. ஓகே பாய். ஒன்னா இருங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூர் ட்ரைபல் வில்லேஜ்ல இருந்து அங்கே நான் பஸ் ஏறி சுண்டலை நான் இறங்கினேன். சுண்டையில் ஏறி மேப்பாடில் நான் இறங்கி மேப்பாடில இருந்து தொள்ளாயிரக்கண்டிக்கு ஒரு பஸ் போகுது. அங்கிருந்து தொள்ளாயிரக்கண்டிக்கு நான் வந்திருக்கேன். இந்த டிராவல் வந்து அரௌண்ட் வந்து ஒரு 40 to 45 மினிட்ஸ் இருந்திருக்கும். இப்போ வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து இந்த தொள்ளாயிரக்கண்டி கீழே வரைக்கும் தான் இருக்கு. நீங்க ஓன் வெஹிக்கிள் வந்தாலும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல நீங்க வந்தாலும் இந்த கீழே வரைக்கும் தான் வந்து நீங்க பார்க் பண்ண முடியும். இதுக்கு மேல நீங்க போகணும்னா இங்க இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜீப் சஃபாரியில வந்து ஷேரிங் பேஸ்ல வந்து நீங்க மேலே போக வேண்டியது இருக்கும். ஒரு ஆளுக்கு வந்து ஜீப் சஃபாரியில வந்து 200 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இங்க இருந்து மேல போனீங்கன்னா மேல வந்து என்ட்ரி டிக்கெட் செப்பரேட்டா இருக்கும். நாங்க நம்ம மேல போயிட்டு அதோட என்ட்ரி டிக்கெட் எப்படி இருக்கு, உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். வாங்க. இங்க வந்து தொள்ளாயிரக்கண்டியில வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த போட் சாட்ல வந்து கிளியரா கொடுத்துருக்காங்க. மேல மேல போக முடியும்? மேல இல்ல, வேற க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆயிடுச்சா? இங்க தெரியற பிரச்சனை இருக்கு. அது புரியல என்ன? இங்க பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு, அது முடியல. ஓகே ஓகே. உங்க ஸ்டாண்ட் வந்து உங்க வைக்கிற கஸ்டமர் அங்க இருந்து வந்துக்கிறான். அங்கே 2 நாள் ஆச்சு. ஏன்னா மேல க்ளோஸ் ஆயிடுச்சுங்களா? இல்ல, சின்ன கமிட்டி இருக்கு. ஓகே ஓகே. ஸோ என்னைக்கு ஓப்பன் ஆகும் சார்? என்னைக்கு ஓப்பன் ஆகும்? இன்னும் ஆகல. என்னைக்கு ஓப்பன் ஆகும்? சுச்சிபாரா 3 கிலோமீட்டர். தேங்க்யூ ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரக்கண்டி வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்ன்னு சொல்றாங்க. ஏதோ சம் கம்யூனிட்டி விஷயம்ன்றதுனால க்ளோஸ்ன்றாங்க. சரியா டீடைல் சொல்ல மாட்டேன்றாங்க. ஸோ இங்க வர கஸ்டமர்ஸ் எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா சொச்சிபாரா வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டைவர்ட் பண்ணி விடுறாங்க. இங்க நிறைய கடைங்க இருக்கிறதுனால வாங்க ஏதோ ஒரு கடையில நம்ம போயிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம விசாரிப்போம். வாங்க. பிரச்சனை ஆச்சு? என்ன பிரச்சனை தெரியாது. அவங்களுக்கு தெரியும். ஏதோ கம்யூனிட்டி பிரச்சனை ஏதோ சொல்றாங்க. நீங்க கேட்டா போதும், அவங்க கேட்டா நீங்க எதை சொல்லுங்க. நீங்க பயப்படுறீங்களா நீங்க? மேல டிரைவர் இருக்கு இல்லையா, டிரைவர் அந்த இது கிளாஸ் நடத்துற ஆளுங்க தமிழ்ல என்னமோ அந்த பக்கம் பேச்சாச்சா, அதனால டாக்ஸி ஆளு எல்லாம் எந்த மாதிரி ஆளுங்களா? அது இங்க வண்டி இன்னைக்கு நேற்றுல இருந்து இன்னைக்கு மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. என்ன முடிவு ஆனோம்னாக்க அங்க சர்ச்சை பண்ணி அதுக்கு பிறகுதான் ஸ்ட்ரைக் ஓடினு இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு. அது இன்னைக்கு முடிவான்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு உட்காந்து பேசி முடிச்சாக்க கண்டிப்பா. கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, அதனால தான் பிரச்சனையாவா? கிளாஸ் பிரிட்ஜுக்கு இங்க 4 போறாங்க. நேற்றுல இருந்துதான் பிரச்சனை. நடந்து போறாங்க, நடந்து போனாங்க. நடந்து மேல போலாமா? ஆனா மேல ஓபனா? நம்மளால தான் 5-6 பேர் நடந்து போயிட்டாங்க. ஓகே. எவ்வளவு தூரம் இங்க இருந்து மேல போறோம்? 7 கிலோமீட்டர்ஸ். நடந்து போனாக்கா கொஞ்சம் பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போங்க. அப்படியே நடந்து போய் தண்ணி கொஞ்சம் தண்ணி எடுத்து அப்படியே போகும்போது தண்ணி கொடுத்தானே கொஞ்சம் ஏத்தமா இருக்கு. நடந்து போறதுல போனாக்கா போயிட்டு வந்து. ஆனா மேல போயிட்டு ஓபன் இல்லன்னா கஷ்டம். ஓபன் இருக்கு, அவங்க ஆல்ரெடி ஓபன் இருக்காங்க. இங்க இந்த டாக்ஸி வண்டி தான் போறது இல்ல, டாக்ஸி மட்டும் அலோட் இல்ல. அவங்க நடந்து போறது நடந்து போலாம். சரி, அதே ரூட்ல அப்படியே உள்ள போறோம். அந்த ரூட்லயே போறோம். ஏங்கயா நியூஸ் இது இல்ல நான் யூடியூபர். யூடியூப் பண்ணுங்களா? யூடியூபர். ஹாய் சொல்லுங்க.
மக்களே அண்ணன் தான் வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரங்கண்டி கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த டீ ஷாப்ஸ் பஜ்ஜி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காரு. சோ நீங்க வந்து தொள்ளாயிரங்கண்டிக்கு நீங்க வந்தீங்கன்னா நம்ம அண்ணனோட கடையை விசிட் பண்ணுங்க. நம்ம வயசுல வந்து நான் என்னோட அப்பா மாதிரி இருக்கிறாரு. ஓகேங்களா, உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு ஹம்புலா வந்து பேசுறாரு. வரவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவா ஒரு என்கரேஜ்மெண்டா பேசி வரவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து விசாரிச்சு கொடுக்குறாரு. அதே சமயத்துல வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறாரு அண்ணன். ஓகேவா? ஹாய் சார். எல்லாத்துக்குமே நன்றி. நன்றி, பாய். இவங்க உங்க அப்பாவா? ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய டாட்டருங்களா? உங்க நேம்? ஸ்ரீகலா. என் நேம் ஸ்ரீகாந்த். ஓகேங்களா, இவங்க பேர் ஸ்ரீகலா. ஒரு நல்ல அன்பா வந்து எல்லாரும் விசாரிக்கக்கூடிய ஒரு சகோதரி. ஒரு ஹாய் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரக்கண்டியை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்களாம். ஜீப் சஃபாரி டிரைவர்ஸ்க்கும் மேலே வந்து கிளாஸ் பிரிட்ஜோட ஓனருக்கும் அவங்களுக்கு எல்லாமே ஏதோ சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் தான். சரி, ஓகே. அந்த டீமுக்குள்ளேயே கொஞ்சம் பிரச்சனைன்றதுனால வந்து கீழே இருந்து வேன் எதுவுமே வந்து மேலே கூட்டின்னு போக மாட்டேன்றாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து எந்த ஒரு கெஸ்ட்டும் போகிறது இல்லை. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஃபேன்காரங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. மேலே யாரையும் கூட்டின்னு போகிறது இல்லை. எந்த வண்டியும் மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ நடந்து வேணா போங்கன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து மேலே நடந்து போனோம்னா வந்து 7-8 கிலோமீட்டர் ஆகுங்களாம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையில் வேறு லக்கேஜ் இருக்குது. மேலே எப்படி நடந்து போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை ஆகாது. மேலே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் பிரிட்ஜ் வந்து ஓப்பனில் இருக்கணும்னு தெரியல. ஆனால் கஷ்டப்பட்டு நம்ம மேலே நடந்து போயிட்டு ஓப்பனில் இருந்தால் பரவாயில்ல, ஓப்பன் இல்லைனா வந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்து எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து இன்னொன்று வந்து பனசுரா டேம் வேறு போக வேண்டியது இருக்குது. அதனால் இப்போ வந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்ததுனால இங்கே வந்து சுஜிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்களா. ஸோ இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சுஜிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ். இப்போ வந்து இங்கேருந்து சுஜிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு அங்கே சுஜிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து பனசுரா டேமுக்கு தான் நம்ம போக போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து தொள்ளாயிரங்கண்டி கிளாஸ் பிரிட்ஜ் வந்து உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன். நானும் ரொம்ப வந்து ஆசையாக வந்தேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, கிளாஸ் பிரிட்ஜ் மேலே ஏறுறதுக்கு. ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஸ்ட்ரைக் விஷயனால வந்து பார்த்தீங்கன்னா என்னாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரங்கண்டி கிளாஸ் பிரிட்ஜ் மேலே என்னாலே ஏற முடியல, உங்களுக்கும் காட்ட முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுஜிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் நம்ம போகலாம் வாங்க. எவ்வளோ ஆச்சு? 80 ரூபா. ஸோ இது புரியல. பரவாயில்ல. நீ ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து வாங்குற ஐடியா இல்ல. நீங்க வந்து கேட்கும் போது என்னால என்ன வேணும்னு சொல்லவே முடியல. உங்க ஏதோ என்னோட சிஸ்டர் கூப்பிடுற மாதிரி வாங்க சாப்பிட வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டீங்க. அவங்க ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னசென்டா இருக்கு. பட் எனக்கு தெரியல. வியாபாரம் பண்ணும்போது கஸ்டமர் வந்தாக்க அவங்க கூட்டிட்டு வர நம்ம பொறுப்பு. அதான் உங்களுக்கு கூட்டிட்டு வந்தோம். கண்டிப்பா. இல்ல அவங்க கூப்பிடும் போதே வந்து என்னால வேணான்னு சொல்ல முடியல. நாங்க வந்து ஃபுல்லா சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு தான் வந்தோம். என்ன சாப்பிட ஐடியா இல்ல. அவங்க கூப்பிட்டதால சரி வந்தோம், வேற ஒன்றும் இல்ல. சரி ஓகே, நல்லா இருந்தது. பஜ்ஜி நல்லா இருந்தது, காஃபி நல்லா இருந்தது. சரி ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம காய் பஜ்ஜி போடுவோம், மிளகா பஜ்ஜி எல்லாம். நம்ம ஊர் ஆளுங்க வந்தாக்க காய் பஜ்ஜி மிளகா பஜ்ஜின்னாக்க நல்ல நல்ல கண்டிஷனா போடுவோம். சட்னி வச்சு அதை கொடுப்போம். அதனால கூட இப்போ இன்னைக்கு ஆளு வர்ற எப்படின்னு சந்தேகத்துல தான் இருக்கும். இல்ல ஆமா, இதான் இந்த ப்ராப்ளம் இருக்கிறப்போ யாரும் கெஸ்ட்டும் வர மாட்டாங்களா. வந்தாலும் நிக்க மாட்டாங்க, பட்டு கிளம்பி போயினா இருப்பாங்க. பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்டாக். அதனால சரிங்களா, ஓகே கண்டிப்பா வரேங்க. இல்லைங்க, நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு ஒரு பழம் சாப்பிடுங்க. நம்ம இதை ஆக்சுவலி அண்ணன் வந்து அவங்களோட ஆர்கானிக்கா வந்து வளர்த்த பழத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு பழம் கொடுத்துருக்காரு. உண்மையிலே நேச்சுரலா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணதாங்க. எந்த ஒரு தேவையில்லாத மெடிசனோ தேவையில்லாத மருந்துகள்லாம் வச்சு வளைக்காம நேச்சுரலா வந்து விளைஞ்ச பழமா இது. சாப்பிடும்போது டேஸ்ட் தெரியும். அப்படிங்களா? இது என்ன பழம்? இது பழம் பேர் என்னது? அதுக்கு மைசூர் பழம் சொல்லுவாங்க. ஆனாலும் கூட இந்த உரம் போடாது, நம்ம நேச்சுரலா பண்றோம். அதனாலதான் டேஸ்ட் பாக்குறீங்களே. இந்த உரம் போட்டதானாக்கா நம்ம இது கொண்டு வந்து ஒரு வாரம் ஆகுது. ஒரு மிஸ்டேக் இல்ல. இந்த பழம் கொண்டு வந்து ஒரு வாரம் ஆகுதான். ஆனா பழம் வந்து அவ்வளவு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. அது அங்கே இருக்கு. அது சுண்டா போட்டு பிரெட் ஆம்லெட், மேகி ஐட்டம்ஸ், பேக்கரி தான் எங்க தயார் பண்றோம். அவ்வளவுதான். ஐயாவுடைய கடை பேர் வந்து சாஸ் டீ ஷாப்பு. ஸோ ஐயாவோட கடையில் வந்து பிரெட் ஆம்லெட், மேகி, நூடுல்ஸ், டீ, காஃபி, பஜ்ஜி, அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம், வாட்டர் பாட்டில், பிஸ்கெட்டு, எல்லா விதமான கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ், வாழைப்பழம் எல்லாமே இங்கே இருக்கு. ஸோ நீங்க வந்தீங்கன்னா வந்து நம்ம ஐயாவோட கடைக்கு நீங்க விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல சூப்பரா வந்து கவனிச்சு அனுப்புவாரு. கெஸ்ட் வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ட்ரீட் பண்ணுவாங்களோ, நல்ல அன்போட பாசத்தோட வரவேற்பாங்களோ, அதே மாதிரி ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ், அவங்களோட கெஸ்ட், அவங்க ஃபேமிலி வர மாதிரி வந்து வரவேற்று நல்லா பார்த்து கவனிச்சு அனுப்புவாரு. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார், பை. பாப்போம். ஓகே சிஸ்டர், பை. இங்க சுச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் போறதுக்கு சரியான டிரான்ஸ்போர்ட் இல்லாத காரணத்தினால இங்க ஒரு ஷாப் வச்சிட்டு இருந்த ஒரு பிரதர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தோம். சென்னை. நீங்க நேட்டிவ் எங்க? ஃபுல்லா கேரளா தானுங்களா?
கேரளா தான். ஓகே, தமிழ்நாடு நமக்கு தெரியும். அப்படியா? கூடலூர் தெரியுமா? தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் கூடலூர் டிஸ்ட்ரிக்ட். கூடலூர், ஆமா. கம்பளிக்கு அங்க தானே. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். சேரம்பாடி கூடலூர் டிஸ்ட்ரிக்ட். கூடலூர் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். உங்களுக்கு எப்படி வியாபாரம் எல்லாம் பரவாயில்லைங்களா? வியாபாரம் நல்லா ஸ்டார்டிங் ஒரு 3-4 நாள் ஆச்சு. ஓகே, அதுதானே. இது எப்படி எதனால இங்க தொள்ளாயிரங்கண்டி மேல அனுப்ப கண்டி அது ரெண்டு பேர் சண்டை. யாரா இருக்கு? ஒரு டிரைவர், ஒரு ஓனர் இருக்கு, கிளாஸ் பிரிட்ஜ் ஓனர் இருக்கு. சண்டை அதுதானே பிரச்சனை. ஓகே, இப்ப சரியாகுமா? எங்க நாங்க போயிட்ட அப்புறம் தான் சரியாகும் மாதிரி தெரியுது. சரியாகும். ஓகே, இல்ல நேத்துல இருந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிரச்சனை. இல்ல இங்கல தான் நேத்து வந்து ஓபன்ல இல்லன்னு சொல்லிருந்தாங்க. நேத்து 2 நாளுக்கு ஓபன் இல்ல. இன்னல ஓபன் இல்ல, இன்னைக்கு ஓபன் இல்ல. அரை மணிக்கு 1 மணி நேரம். மேல வந்து கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்து எவ்வளவு டிக்கெட் ஆகுது? டிக்கெட் வண்டிக்கு போகும்போது ஒரு ஜீப் மேலக்கு போனங்களே 1400 ரூபாய். 1400 ரூபாய். எத்தனை பேர் போலாம் அதுல? 6 பேர். நீங்க 2 பேர் இருந்தா ஆளுக்கு 200 ரூபாய் ஆகுமா? ஆளுக்கு 250 ரூபாய். 200 ஆகும் ஒரு ஆளுக்கு. ஓகே, மேல போனா அங்க டிக்கெட் அங்க எவ்வளவு? அங்க கொஞ்சம் 200 ரூபாய் அதுதானே டிக்கெட். அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுன்னா எல்லா வர டூரிஸ்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேல போறதுக்கு. இவங்க வேன் இல்லாம மேல போறது கொஞ்சம் கஷ்டம். சோ ஓன் வெஹிக்கிள் வந்து மேல அலோவ் பண்றது இல்ல. எதுவுமே இல்ல, கையில வச்சு காசு வச்சு அப்படியே வந்து கொஞ்சம் காசு வச்சு டிராவல் பண்றோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வயநாடுக்கு வந்து ஆல்ரெடி புக்கிங் பண்ணிட்டு எல்லாமே ஜீப் சஃபாரியோட எல்லாமே கம்ப்ளீட் புக்கிங்ல பேக்கேஜ்ல வருவாங்க. நாங்க என்ன பண்ணோம், அந்த மாதிரி பேக்கேஜ்ல எல்லாம் வரல. சோ டைரக்டா வந்துட்டு நம்ம வந்து கல்பேட்டாக்கு வந்துட்டு கல்பேட்டால வந்து பக்கத்துல லாட்ஜ்ல கம்மி பட்ஜெட்ல 2 பேருக்கு வந்து 600 ரூபாய் ஒரு நாளைக்கு ஸ்டேயிங். அது பக்கத்துல சுத்தி வந்து சூப்பர் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு, நல்ல ஃபுட். அப்புறம் வந்து இங்க சைட் சீயிங் பாக்குறது வந்து பஸ்ல தான் டிராவல் பண்ணி சைட் சீயிங் பாக்குறோம். நம்ம வந்து இண்டிவிஜுவலா வந்து கேபோ ஆட்டோவோ கேட்டா ஒரு நாளைக்கு வந்து 2500 இருந்து 1800 கேக்குறாங்க. நமக்கு அது செட் ஆகல. இதுல பஸ்ல போனா ஒரு பிளேஸ்க்கு வந்து 15 ரூபாய் 30 ரூபாய் அப்படிதான் ஆகுது. அது பெஸ்ட் இல்ல நமக்கு. என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி டிராவல் பண்ணா கொஞ்சம் ஜாலியாவும் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் ஜாலியா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கேரளா வந்து நல்ல வயநாடு வந்து அப்படியே சூப்பரா வந்து நேச்சுரல் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே வந்து நம்ம வந்து டிராவல் பண்ணலாம். ஸோ டிராவலும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு பண்ணலாம். கொஞ்சம் லாங்கா வந்து பஸ் ஜெர்னியும் பண்ண மாதிரி இருக்கும், கொஞ்சம் அதிக நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ புதுசா யாராச்சும் வயநாடுக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். இப்போ பேச்சுலர்ஸ் எல்லாம் வரும்போது ஈஸியா இருக்கும், ஃபேமிலி எல்லாம் வரும்போது இந்த மாதிரி பண்ண முடியாது. இதே பேச்சுலர்ஸா வந்தாங்கன்னா ஜாலியா அங்கங்க பஸ் ஏறி இறங்கிட்டு அப்படியே டிராவல் பண்ணலாம், பட்ஜெட் கம்மியா. ஸோ அதுக்கு தான் இந்த கான்செப்ட். எல்லாரும் தானே என்ஜாய் தானே, வாழ்க்கை தானே. டக்குனு இப்போ நான் இப்போ பைசா கம்மியா என்ஜாய். எவ்வளவு கொடுக்கணும்? 150 ரூபாய். ஸோ அங்கிருந்து சவாரி. ஓகே, வெரி குட். தேங்க் யூ. நம்ம பையன் தானே, அப்போ ஓகே, பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே ஓகே. அண்ணனுக்கு வந்து நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்பர் வச்சு கையில வை. பூஜை பாரு பார்த்து வரும்போது இந்த அக்கௌண்ட் விளிக்கா. அவன் விட்டா வந்து அப்போ அவன் இந்தாக்கோ. ஏன்னா 100 ரூபாய் பைசா கொடுத்தா அவனே பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் நம்ம ரவுண்ட்ல இருந்து வச்சு சாப்பாடு பழக்கங்கள் எல்லாம் பண்ணலாம். ஒரு ஹாய் சொல்லுங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தொள்ளாயிரங்கண்டியில இருந்து சொச்சிபாறை வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஆட்டோல தான் போயிட்டு இருக்கோம். இங்க இருக்கிற ஒரு அண்ணன் வந்து நமக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டும் வந்து போனை போட்டு கூப்பிட்டாரு போல. இங்க இருந்து அவங்க ஃப்ரெண்ட் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிட்டு சொச்சிபாறை வாட்டர் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ்ல கொண்டு போய் விடுறாங்க. ஸோ இங்க இருந்து அங்க போட்டுக்கு வந்து 150 rupees சார்ஜ் ஆகுது. அங்கிருந்து ரிட்டன் கீழே வரும்போது அண்ணனோட நம்பர் நம்ம கையில இருக்கும். நம்ம ஃபோன் பண்ணாருன்னா ஸ்பாட்டுக்கு வந்து நம்மளை பிக்கப் பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்து விட்டுருவாரு. ஸோ இதுதான் இந்த ட்ரிப். சரி வாங்க பார்ப்போம். சொச்சிபாறை வாட்டர் ஃபால்ஸ் வந்து போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம கிளம்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சொச்சிபாறையோடைய மெயின் என்ட்ரன்ஸோட ஆர்ச்சுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொச்சிபாறை வாட்டர் ஃபால்ஸோடைய டிக்கெட்டு. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே டிக்கெட் கவுண்டர்ல இருந்து நம்ம சொச்சிபாறை வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் இருக்குங்களா. ஸோ வண்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் வரைக்கும் தான் வரும். அங்கிருந்து நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு வந்து 1 கிலோமீட்டர் நம்ம ட்ரக் பண்ணிட்டு தான் போகணும். நீங்கள் போகிறவங்க யாராவது இருந்தால் நீங்கள் ட்ரக் பண்ணும்போது வந்து ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துன்னு போயிடுங்க. ஏன்னா போகிற வழியில் வந்து எங்கேயுமே தண்ணி இருக்காது. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டோம், 2 லிட்டர் பாட்டில் ஒன்று. வந்து டிக்கெட் வாங்கின உடனே அங்கே ஒரு செக்கிங் பாயிண்ட் இருக்குது. அங்கே வந்து நம்மளுடைய பேகு உங்ககிட்டே வச்சுக்க சொல்லி கொடுத்துட்டு இங்கேருந்து நாங்கள் ட்ரெக் பண்ணிட்டு போயின்னு இருக்கோம். சரி வாங்க நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழி வந்து அப்படியே வந்து கீழிக்காக இருக்குது மேடு.
ஸோ இறங்கும் போது ஈஸியாக தான் இருக்குது. ஃபால்ஸுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் தெரியும் எவ்வளோ தூரன்ட்டு. உண்மையிலே ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போகும்போது மட்டும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. எப்பவுமே வந்து எந்த ஃபால்ஸுக்கு நம்ம போகும்போது ஏறும் போது வந்து கஷ்டமாக இருக்கும், வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து போகிறப்பவே வந்து மேடு வந்து கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால நடக்கிறது ஈஸியாக இருக்குது. இங்கே பாருங்க உட்கார்ற பிளேஸ் இது. இந்த இடத்துல வந்து ஆணிங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியுது. ஸோ எல்லாமே மலையில் ஊறி உடஞ்சி போயிருக்கு நினைக்கிறேன். ஸோ ஆணிலாம் வெளியிலேயே இருக்குது. பாட்டு இப்படி தானே, இப்படி பாட்டு இங்கே ஒரு கொஞ்சம் பிளேஸ் இருக்குது. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம். ஸோ இந்த வழியில் தான் நம்ம போக வேண்டியது இருக்கும். ஸோ இந்த வழி தான் இருக்குது, எல்லாமே டவுனில் தான் இருக்குது உங்களுக்கு. இல்லை ரிட்டர்ன் வரும்போது தான் கஷ்டமாக இருக்கும். பட்டு எல்லா இடத்துலையும் வந்து ஃபால்ஸுக்கு ஏறும் போது வந்து மேடு மேலே இருக்கும், ஏறுறது கஷ்டமாக இருக்கும். இறங்கும் போது ஈஸியாக வந்துடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து இறங்கி போக வேண்டியதாக இருக்குது. கேரளா ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட், சவுத் வயநாடு ஃபாரஸ்ட் டிவிஷன். ஸோ உங்களுக்கு தெரியும் நான் இறங்குறது எப்படி இறங்குறேன்ட்டு. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கும் போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்குது, கொஞ்சம் கீழேயா இருக்குது மேடு. மேபி நம்ம மேலே வரும்போது எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் போது மேலே வரும்போது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, செக்கிங் பாயிண்ட்ல வந்து நாங்கள் எங்களோட லக்கேஜ் கொடுத்து தான் ஒரு நல்ல விஷயம். லக்கேஜும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோன்னா கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த லக்கேஜ் போட்டுக்கிட்டு நம்ம நடக்கணும்னா. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? 1/2 கிலோமீட்டருக்கு. என்ன சாப்பிட்றீங்க? பிளாக்பெரி. பிளாக்பெரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்பெரிங்களா? எங்க 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 விளைஞ்சது? இங்கே ஃபாரஸ்ட்லயே வீட்டுல இருந்து கொண்டு. அக்கா பேரு பிந்து. பிந்து. அக்கா பேரு பிந்து. உங்க அக்கா? பிரவிதா. அக்கா நீங்க? இங்க உள்ள நாங்க வந்து வாட்டர் ஃபால்ஸ் நாங்க பார்க்க போயிட்டு இருக்கோம். இங்க வந்து 3 சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க இங்க. இவங்க வந்து பிந்து, பிரவிதா, ஸ்ரீஜா. கரெக்டா? ஸ்ரீஜா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டிஃபன் பாக்ஸில் வச்சு ஒளிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி என்னன்னு சொல்லி கேட்டோம் நாங்கள். ஸ்ட்ராபெரிங்களா? பிளாக்பெரிங்களா? நம்மள ஒன்று சாப்பிட சொல்கிறாங்க. ஒன்று எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ஸ்ட்ராபெரி சாப்பிட்ற மாதிரி தான் ஃப்ளேவர். கொஞ்சம் புளிப்பா ஸ்வீட்டாக கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிராகன் ஃப்ரூட் மாதிரி இருக்குது. இது என்ன சொன்னீங்க? பிளாக்பெரி. ஸோ பிளாக்பெரிங்களா? நேச்சுரலாக விளைஞ்சது. சூப்பராக இருக்கு. ஓகே சிஸ்டர்ஸ், பாய். பாய் சொல்லுங்க. நீங்க வாங்க, இப்படி வாங்க. பாய். உண்மையில அங்க இருந்த எல்லா சிஸ்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கியூட்டா ஸ்வீட்டா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க நமக்கு கொடுத்த பிளாக்பெரி ஃப்ரூட் மாதிரியே. அங்க பாருங்க அந்த சிஸ்டர் பாருங்க, அவங்க சாப்பிட சொல்லி நீட்டின கை வந்து இன்னும் நீட்டிகிட்டே தான் இருக்காங்க. நம்ம சேனலுடைய டீட்டெயில்ஸ் அவங்க கேட்டதுனால அவங்களோட எல்லாருடைய மொபைலும் வாங்கி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு பெல் ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாய், டாடா. ஏ நேம் சேனல் நேம் சானியூ ஸ்கை. என்னோட நேம் வந்து ஸ்ரீகாந்த். எல்லாருமே வந்து வாட்டர் ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க பேக்கு. எல்லாம் சமமா இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டு இன்னும் ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க, இன்னும் ஒரு 5 to 10 minutes நம்ம ரீச் ஆயிடலாம். ஸோ இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. இங்கே மேலே வந்து சின்டெக் டேங்க் இருக்கு. பக்கத்துல ரெஸ்ட் ரூமு. ஹாய். சரி வாங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் போய் பார்க்க போகலாம். ஐஸ் மாதிரி இருக்கா தண்ணி? ஐஸ் மாதிரி இருக்காண்ணா? நானும் சென்னை தான். எல்லாம் சென்னை தான். கிண்டி சூப்பர்ண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் இருக்காரு. நம்ம சென்னை கிண்டி தான் அண்ணன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்திருக்காரு இங்கே சுற்றிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க. எத்தனை நாள் வந்துச்சுண்ணா நீங்கள் வந்து? நான் வந்து சனிக்கிழமை மார்னிங் வந்தோம்.
ஓகே ஃப்ரைடே ஈவினிங் ஏறணும். ஓகே ஃப்ரைடே ஈவினிங் இந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ். ஓகே ஓகே மங்களூர் எக்ஸ்பிரஸ் மார்னிங் வந்து 8 o'clock 8:30. சூப்பர். எத்தனை நாள் ட்ரிப் அது? 4 days. 4 days. இங்க நான் தொள்ளாயிரங்கண்டி போயிட்டீங்களா? போயாச்சு. எப்போ போனீங்க? இந்த கொலானி வந்து தொள்ளாயிரங்கண்டி 900 போல கிளாஸ் பிரிட்ஜ். பிரிட்ஜ். ஆமா, அங்க வந்து ஏதோ ஸ்ட்ரைக் விஷயம்ன்றதால சைக்கிள் இப்போ 11 o'clock ஓபன் பண்றோம்னு சொன்னாங்க. அது எப்படின்னு தெரியல. ஆனா கிளாஸ் பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா அங்க எல்லாமே நேத்துல இருந்து ஸ்ட்ரைக்ன்றாங்க. சோ டிரைவருக்கும் மேல வந்து ஓனருக்கும் பிரச்சனைன்றதுனால நானும் இந்த 900 கிளாஸ் பிரிட்ஜ் 900 ஃபீட் போறது தான் வந்தோம். ஆனா இது க்ளோஸ் ஆனதுல என்ன பண்ணதுல பக்கத்துல இருந்து சொச்சிபாறை வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. சரி, இதை கவர் பண்ணிட்டு போலான்ட்டு அப்படியே வந்திருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ணனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சவுண்டு கேக்குதுங்களா? வாட்டர் ஃபால்ஸ் உடைய சத்தம் ஜூம் 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 ஜூம்னு கேக்குது சவுண்டு. ஓகே, சரியான வியூ தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஆக்சுவலி இங்க பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க ஃபால்ஸ். பாட்டு தண்ணியில இறங்க போறது இல்ல. அவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்கிறது. இப்படி நான் எடுக்கிறேன், வீடியோ எடுத்து போதும். ரிஸ்க் நான் எடுக்கிறேன். இறங்க பாட்டி. எனக்கு தெரிஞ்சு உனக்கு உயிர் அதிகமா இருக்கு பாட்டி. உண்மையிலேயே ஆன் பண்ணிட்டேன். ஒரு உயிர் பயம் இருக்கு. குதிக்கிற மாட்டேன். அதான் ட்ரெஸ் அங்க வச்சு விட்டேன். நம்ம எங்க குதிக்கிறது? ஜஸ்ட் அந்த உரையில கரையில நின்று வீடியோ தந்துட வேண்டியது, அவ்வளவுதான். ஃப்ரெண்ட், சூப்பரான சரியான சம்பவம் இங்க. சோ எப்படி இருக்கு பாருங்க தண்ணி. வந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு சீனரி தான். உண்மையிலேயே சரியான வியூ இது. அங்க போலற தண்ணியோட சாரல் பாத்தீங்கன்னா இங்க அடிக்குது நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக செம்மையாக இருக்குது இந்த வாட்டர் ஃபால்ஸு. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி குளிக்கலாமான்னு தோணுது. ஆனால் நாம் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரங்கண்டி கிளாஸ் பிரிட்ஜுக்கு தான் நம்ம பிளான் பண்ணி வந்துருந்தோம். இந்த சொச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ்க்கு நம்ம வருவோன்ட்டு உண்மையிலே நான் நினச்சி கூட பார்க்கல, பிளானும் பண்ணல. ஆனால் இந்த இடத்துக்கு வந்து இப்போ நம்ம வந்திருக்கோம். இப்போ நான் இந்த இடத்துல நான் குளிக்கணும்னா உண்மையிலே எனக்கு அடிஷ்னலாக ஒரு பேர் ட்ரெஸ்ஸு கூட நான் கொண்டு வரல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ குளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நான் இருக்கேன். ஆனால் இந்த இடம் பார்க்கும்போது அவ்வளோ செம்மையா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையில இந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து தண்ணியோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே எந்த ஒரு மணலாகவும் அழுக்காகவும் பிசு பாசு இல்லாமல் நல்ல செம்மையாக குவாலிட்டியாக இருக்குது தண்ணி எல்லாமே. அந்தளவுக்கு வந்து செம்மையாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. உண்மையில ஒரு சூப்பரான ஒர்த்தான ஒரு வியூ இது. உண்மையில எப்படி இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம், நம்மளால குளிக்க தான் முடியல. அட்லீஸ்ட் காலாச்சு கல்லலான்னு பார்த்தா நம்ம காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூ போட்டு இருக்கிற காரணத்தினால நம்ம வாழ்ந்த அட்லீஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கையாச்சு கழிட்டு வந்துடலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சுற்றி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கிளாம்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ஒரு ஸ்டெப்ஸில் தான் நான் ஏறி நின்றுட்டு இருக்கேன். இந்த இடம் சுற்றி மலைகள்லாம் எப்படி இருக்குது, கல்லுங்கள்லாம் செடிங்கள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ அப்படியே நம்ம கொஞ்சம் லெஃப்ட்டில் வந்தோன்னா இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே போகிறதுக்கும் ஏறுறதுக்கும் இருக்கிற ஸ்டெப்ஸு. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பி போகலாம். ஓகேங்களா, சரி வாங்க, டைம் வேறு ஆகிடுச்சு. ஸோ இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரருக்கு நம்ம ஃபோன் பண்ணியிருக்கோம். அவர் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hourல வந்துடுவாருங்களா. ஸோ நம்ம அதுக்குள்ளேயே வந்து ஒரு 1/2 hourலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே என்ட்ரன்ஸுக்கு நம்ம போயிடலாம். இந்த பாருங்கள் ஸ்டெப்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மணல் மூட்டைங்கள்லாம் போட்டு ஸ்டெப்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து பாருங்கள், இந்த பாறைக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணல் மூட்டையெல்லாம் கொண்டு வந்து போட்டு ஸ்டெப்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஏறுறதுக்கு உண்மையிலேயே வந்து செம்ம கஷ்டமாக இருக்குது. எப்படி ஏறி போகிறோம்னு எங்களுக்கு தெரியல. இந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் இங்கே ஏறிடலாம். இங்கேருந்து மேலே போனீங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலுக்காக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஃப்பாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற முடியாமல் ஏறி போயிட்டு இருக்காங்க. என்னாலும் ஏறவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறி வந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு ஒரு இடம் இருக்குது. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம் மேலே ஏறி. சென்னையில் சென்னையில் வராங்க. நீங்கள் வந்து எப்படி ட்ரைபலோட ஜீனா இல்லை நீங்கள் இங்கே எக்ஸாம் பாஸ் வரீங்களா? இல்ல இது எங்க ஊர்ல சங்கடனன்னு சொல்லுவாங்க. கமிட்டி அதுல வந்து எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும். ஓகே, உங்க சங்கத்துல இருந்து உங்க கம்யூனிட்டில இருந்து உங்க ஊர்ல இருக்கிற பர்சன்ஸ் மட்டும் தான் இங்க ஜாப் கிடைக்கும். ஸோ அதர் பிளேஸ்ல இருந்து வரவங்க இல்ல, பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் இல்ல, இது எங்க ஊர் சம்பந்தப்பட்டது. இது உங்க இந்த ஃபாரஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா உங்க ஊர் சம்பந்தப்பட்டது, கரெக்ட்டுங்களா? ஓகே ஓகே. கேரளால வேற எங்கிருந்து வந்தாலும் அவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு மாத்திரம் தான் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக். எங்க ஊர் ஆளுங்க, உங்க ஊர் ஆளுங்க மட்டும் தான் இது. கவர்மெண்ட் ஜாப் தானுங்களா? கவர்மெண்ட் வந்து ஃபாரஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். எவ்வளோ பேச சேலரி தராங்க? உங்களுக்கு வந்து டெய்லி பேஸ் 750. ஓகே ஓகே. டைமிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? டைமிங்லாம் இங்கே 8 to 5. 8 to 5. ஓகே ஓகே, பரவாயில்ல. எங்க மிருகங்கள்லாம் வந்து நடுவில் இந்த மாதிரி வந்துருமா? புலி, சிறுத்தை, சின்ன சின்ன அந்த அந்த மாதிரிலாம் இல்லை. சின்ன சின்ன மிருகங்கள்லாம் வரும். அந்த மாதிரி ஏதாச்சும் வந்திருக்கா உங்க லைஃப்ல? நீங்க செப்பரேட் தனியா போகும்போது ஏதாச்சும் மிருகம் வந்து நடுவில் வந்திருக்கா? முன்னாடி வந்து நின்று இருக்கா? என்ன எடுத்து பேக்ல போட்டு போனீங்களா? இல்ல மான் இல்ல, சிறுத்தை, புலி, கரடி அந்த மாதிரிலாம் வந்தா? உங்களுடைய இந்த மாதிரி இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கு. இங்க வந்து இல்ல, உங்களுடைய இந்த ஃபாரஸ்ட் ஜர்னில வந்து இப்பாவது கரடியும் சரி புலியும் சரி நேர்ல பாத்திருக்கீங்களா? பார்த்ததில்ல. இனிமே பாப்பீங்க. நான் வந்து போனது வந்து பார்த்தீங்கன்னா இன்னத்துக்கு வந்து புலி கரடிகளாக வந்து போய் சேர்ந்துருக்கோம். எங்களை தேடின்னு வரோம். இந்த இடத்துக்கு வந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து ஏதாச்சும் செஞ்சு கொடுத்து சரிங்களா? அனிமல்ஸ் தான். உங்க நேமுக்கா? சுமா. ஓகே கைஸ், இந்த அந்த அக்கா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ இவங்க வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்க இவங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்களுக்கெல்லாம் இந்த ஜாப் இல்லை. ஸோ இவங்க வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்டதில்லை. இவங்க கம்யூனிட்டி மெம்பர் எல்லாரும் வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்க ஊரில் இருக்கிற மக்கள் மாத்திரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் தரதுனால ஸோ இவங்க வந்து இங்கே இருக்கிற இந்த ஜாப் வச்சுட்டு அப்படியே லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750 rupees வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேஸில் வந்து இங்கே சேலரி கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா நான் சொன்னேன்? ஓகே. அப்புறம் இந்த அக்கா சும்மாதான். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. பீனா. கிறிஸ்டின்ங்களா? கிறிஸ்டின் சொல்ல வச்சிருக்கீங்க சும்மா சைலுக்கு. ஓகே ஓகே. ஸோ அக்கா பேர் வந்து பார்த்தீங்கன்னா பீனா. ஓகேங்களா? நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? இல்லை 13 years. மேரேஜ் ஆச்சுங்களா? ஃபேமிலிலாம்? பட் டே பை சேல்ரியா? ஐ மீன் டெய்லி பேஸ் தான் சேலரி எல்லாம். ஓகே. இந்த தீபாவளிக்கெல்லாம் வந்து ஏதாச்சும் போனஸ் ஏதாச்சும் அந்த மாதிரிலாம்? புரியுது. ஓணம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து போனஸ் தருவாங்க. மற்ற நேரத்தில் எதுவுமே இல்லை. ஓகே. இந்த ஜாப் உங்களுக்கு செட் ஆகிடுச்சுங்களா? ஓகேவா? நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா இந்த ஜாப்ல? ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இந்த இது போட்டு ஓகே. டைமிங்லாம் எப்படி இருங்க? மார்னிங் 8 to evening 5. ஸோ ஈவினிங் 5 o'clock நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிடுவீங்க, உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. உங்கள் வீடு எங்கே இருக்கீங்க? இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயா? அவுட் ஆஃப் ஃபாரஸ்ட். ஓகே. அக்கா உங்கள் பேர்? ருக்கியா. ருக்கியா. ஓகே. நீங்க முஸ்லிமா? ஓகே. அக்கா வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீமு, ருக்கியா முஸ்லீமு, கிறிஸ்டியனு, இந்து. ஸோ 3 மதமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து நல்லா இந்த டெய்லி பேஸ் சேலரியில் வந்து ஹாப்பியாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. எல்லாரும் வந்து ஒரு ஹாய் சொல்லுங்க. சொல்லுங்கள். நீங்களும் வாங்க, இப்படி வாங்க. ஓகே, ஹாய்.
அங்கே கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி உட்காந்து இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2-3 அக்காங்களாம் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றியும் அவங்களோட ஒர்க் பற்றியும் சேலரி பற்றியும் வந்து பேசிட்டு கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி நம்மளுடைய வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் பற்றியும் நம்மளுடைய டீட்டெயில்ஸும் நம்ம என்னென்ன பண்ணுறோம்னு சொல்லி எல்லாமே அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். உண்மையிலேயே அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பேசினாங்க. ஒரு நல்ல ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதர் பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக உட்காந்து நாங்கள் பேசிட்டு இருந்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வந்த இடத்துல வந்து உங்களை மாதிரி ஒரு நல்ல ஆட்களை நாங்கள் மீட் பண்ணதில் ரொம்ப ஒரு சந்தோஷம். சரிங்களா? பாய். ஸோ இவங்க வந்து கிறிஸ்டியன், முஸ்லீம், இந்து. ஓகே பாய். ஒன்றா இருங்க, சந்தோஷமா இருங்க. பாய். நன்றி. நன்றி. பாய்.